இருக்கும். இதில் வரும் இங்கிலீஷு. இப்போ கொடுத்துருக்குற இதில் வந்து ரெண்டுமே இருக்கும் பாருங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கு முதல் கொடுத்தோம் பாருங்க. அது 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 எல்லாருக்கும் கொடுத்துருக்குங்க சார். கொடுத்துருக்கேன் பாருங்க, கொடுத்துருக்குறாரு. இப்போது எமோஷனலி வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ காரணங்களால் வந்து எல்லாமே மைண்டில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அதை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவீங்க? அது வந்து பல வகையான ட்ரீட்மெண்ட்டுங்க இருக்கும்போது அதில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட இதுங்களை மாத்திரம் நம்ம எடுத்துகிட்டு இது பண்ணுறோம். வந்துட்டு இதில் ஒன்றுன்னு சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து ஒரு கார்டு கனெக்ஷன்ட்டு வரும், அதில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். கார்ட்ஸ் வந்து அந்த கார்டு மூலியமாக கூட ஒருத்தருக்கு ஒரு கனெக்ஷனை ஏற்பட்டுட்டு இருக்கும். அந்த கார்டு கனெக்ஷனு. இப்போ அந்த கார்டை வந்து நீங்கள் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பாதிப்புக்குள்ள இருந்துனே இருக்கும். அதனால் ஒருவேளை பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு இதில் வந்து நன்மை இருக்குதா தீமை இருக்குதா பார்த்து நீங்கள் வந்து அதை டிஸ்கனெக்ஷன் பண்ணணும். உதாரணத்துக்கு எப்படி அப்படின்னும் போது இந்த கார்டு கனெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்கு, விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு அந்த கார்டு கனெக்ஷன்லேருந்து மூலமாக வந்து இவர் வந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. தாமரை பூவிலிருந்து ஒரு கார்டு மாதிரி வந்து தொப்புள் கொடி உறவுன்றாங்க இல்லை, அதுதான் இந்த ஃப்ரீ நட்டலில் வந்துச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த தொப்புள் கொடி உறவு மூலியமாக வரக்கூடியது. எங்கள் கார்டு கனெக்ஷன் பிள்ளைக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடியது எதுலேருந்து வருதுங்க. ஸோ அந்த கார்டு கனெக்ஷன் கூட வந்துட்டு அது ஃபிசிக்கலி இப்போ நாம் நம்மளை அறியாமையே இருக்கக்கூடிய கார்டு கனெக்ஷன்ஸும் கூட இருக்குது. அன்லஸ் அந்த கார்டு கனெக்ஷன்ஸை கட் பண்ணுறதுக்குனாக்கா அதனுடைய பாதிப்புகள் நிறைய இருக்கும். இந்த ஒரு சப்ஜெக்டை வச்சுக்கின்னு மலேசியாவிலேருந்து ஒரு டாக்டர் சிவா அப்படின்றவர் இங்கே வந்து அந்த கிளாஸ் எடுத்தார். அது பேர் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும் சார், க்ரானிக் வயலட் ஹீலிங். அந்த பேர் அவருடைய பேர் கொஞ்சம் வழுத்தழுப்பியாக இருப்பார், டாக்டர் சிவா அப்படின்ட்டு. வயலட் ஹீலிங், மலேசியா. அவர் வந்து அந்த ஒரு சப்ஜெக்டை மாத்திரம் எடுத்தார். போயிருந்தேன் வந்துட்டு அவர் அந்த சப்ஜெக்டெல்லாம் எடுத்து அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது பார்க்கும்போது ஏறக்குறைய நிறைய இடத்துலேருந்து அவர் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறார். அது நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம போயிட்டு வந்ததால் வந்து அவர் என்ன சொல்ல வரும்போது சொன்ன அது தெரியுதுங்க. அவர் எல்லாம் மிக்ஸ் ஆனாக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அது அட்வான்ஸாக பண்ணலாம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வாக்குறுதி வேணும்னு. அவருடைய சப்ஜெக்டை தவிர மற்ற எதுவும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்களுடைய கிளை வந்து பசன்குடியில் எங்கேயோ வச்சுருக்கிறாங்க. நான் வந்து லால்பாக் கிளாஸ் ஹவுஸில் அட்டன் பண்ணேன். அந்த இது அப்போ ஃப்ரீயாக தான் இது பண்ணாங்க, டொனேஷன்ஸ் எவ்வளோ இது பண்ணலான்ட்டு. அவர் வந்து சப்ஜெக்ட் அது நல்ல சப்ஜெக்ட். அது இப்போ காமிக்கிறேங்க. அது நம்மளுக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட். அது ஆன்டினா மூலியமாக அவர் பண்ணது வேறு மாதிரி, நான் வேறு முறையில் வந்து அதுக்கு பண்ணி அதுக்கு நிறைய பேருக்கு அந்த கார்டு கனெக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த கார்டு கனெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் இப்போ வந்துட்டு எடுக்க போகிறதுன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னாக்கா அதான் அந்த தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி அது வந்து தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்குது தொப்புள் கொடி உறவு. நம்மளை அறியாமல் இப்போ உங்கள்கிட்ட எத்தனை கார்டு உங்களுக்கு எத்தனை கார்டு யாராருக்கு இருந்து எத்தனை கார்டு இருக்குதுன்றது சொல்ல முடியும். கயிறு மாதிரி உங்களுக்கும் யாருக்கும் ஒரு பிணைப்பு இருக்குது. அது வந்து அன்பின் பிணைப்பா இருக்கலாம், எதிரியுடைய இதுகள் இருக்கலாம். அந்த கார்டு கனெக்ஷன்லேயே எத்தனை இது இருக்குதுங்க. வந்துட்டு கண் திருஷ்டிகள், இதுவும் ஒரு கார்டு கனெக்ஷன் தான். வந்துட்டு பிளாக் மேஜிக்ஸ்ன்னு எல்லாம் பேசுகிறாங்கல்ல, அதுவும் ஒரு கார்டு கனெக்ஷன்ஸ் தான். இறந்தவர்களுடைய ஆவி இப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறீங்கன்னா அந்த கார்டை கூட நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணணும். சில தெய்வீக சக்திகளுடைய கார்டு கனெக்ஷன்ஸுக்கோ ஏதாவது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம மூலியமாக வந்து நம்ம சாமிஜி சப்ஜெக்டில் வருது பாருங்க, அந்த மாதிரியான கார்டு கனெக்ஷன் இதெல்லாம் நம்மளை அறியாமே இருக்கிறதால வந்து அதை ரிலீஸ் பண்ணணும். அந்த ரிலீஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து மனசு வந்து அந்த இடத்துல இடம் கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். எங்கே போனீங்க? எதுக்கிட்ட போனீங்களா? தேவநல்லிக்கா? எங்கே
ஓ கடப்பாக்கே போயிட்டு வந்தீங்களா? சரி சரி. கரெக்டா 3 மணிக்கு அது அங்கதான் இறங்குனது காடு மாதிரி. அங்க இறங்கிட்டு ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள போகும். நல்லா தூங்கிட்டே இருக்கேன். கரெக்டா அந்த ஸ்பாட் வரதுக்கு முன்னாடி சக்குன்னு ஒரு வெடிப்பு வழியில அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு காத்து மாதிரி போட்ட உடனே ஒரு எச்சரிக்கை வந்து மோசமான ஒரு ட்ரீம் வந்து ஒரு விஷன் மாதிரி வந்துச்சு. இவ்வளவு மோசமான விஷயம் வருது கடத்த வந்த உடனே இல்லை இந்த ஸ்டேஷன் வந்துருச்சு, கடப்பா வந்துச்சு. அது வந்து தாந்திரிக் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த தாந்திரிக் தெரியும் செக்ஷுவல் பேஸ்ட் அந்த இதை வச்சுதான் அதை வடிவமைச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க அவங்க என்ன வடிவமைச்சாலும் அவங்க அந்த அந்த பார்டர்ல எனக்கு அந்த அந்த சிம்பிளே வந்துருச்சு. அப்புறம் போய் போட்டோலாம் எடுத்தேன். அங்க என்ன இருக்கோ அதே வந்து எனக்கு இங்க அப்படியே காட்டிடுச்சு. விஷயம் வந்துருச்சு. விஷயம் வந்து என்ன இந்த மாதிரி ஒரு இது அதை பத்தி இறங்கிட்டு போயிட்டு அப்புறம் அந்த கோயில் கூட நான் என்ன இங்க வந்துச்சோ அது அங்க அப்படியே சரியா வச்சிருக்கோம். அது அது மாதிரி அதுதான் சொல்ல முன்கூட்டியே சொன்ன பண்ணவர் முன்கூட்டியே ஃப்ரீ அந்த மாதிரி சில இதுங்களுக்கு கூட அந்த ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த வீரபிரமேந்திரர் வந்து நம்ம பெங்களூர்ல தான் பிறக்க போறாரு மறுபடியும் அப்படின்றது ஒரு அவங்களுடைய ஒரு இது. அதை வந்து தேவநல்லி இருக்குது இல்லைங்களா, தேவநல்லி தாண்டி நந்திஹில்ஸ் கிட்ட அந்த பக்கம் இருக்கிற மலை, அந்த மலை மேலே வந்து வெங்கடேஷ் பெருமாளுடைய கோயில் ஒன்று இருக்குதுங்க, ஸ்ரீனிவாசா என்னமான்னு பேர் வச்சுரு. அதுக்கு அந்த மலை அடிவாரத்தில் வந்து எவ்வளோ பெரிய இடம் வாங்கிட்டு வீரபிரமேந்திர ஆசிரமம் அப்படின்னு பண்ணிட்டு அது ஒரு பெரிய டெம்பிள் மாதிரி. அங்கே ஒரு நான் போகும்போது தியான மண்டபம் கட்டினிருந்தான், பெரிய ஹால் கட்டின்னு இருந்தாங்க. அங்கே இங்கே மாதிரி அவர் இங்கே வந்த பிறகு தான் மறுபடியும் அவர் இங்கே பிறந்து அங்கே போனார் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது கதை சொன்னாங்க. அதுக்கு என்ன அது விட்டுலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுறது? இப்போ இந்த எமோஷனுங்களை வந்து நம்ம வந்து விடுபட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லது. இப்போ அதில் வந்து ஒரு டெக்னிக் என்னன்னாக்கா எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்ன்றது பேர். அது என்னன்னாக்கா நம்மளுடைய அக்குப்ரெஷர் புள்ளிகள் அந்த மெரிடியன்ஸில் போகும்போது சில குறிப்பிட்ட இடத்துங்களை வந்து நம்ம தட்டும்போது அது போய் அங்கே வேலை செய்யும். இப்போ இங்கே தெரியும் எல்லாருக்குமே அந்த அக்குப்ரெஷர்ன்றதால வந்து நம்ம இங்கே அழுத்தம் கொடுத்தோம்னா அது அந்த ஆர்கன்ஸில் போயிட்டு வேலை செய்யுன்ற மாதிரி. அதே போல் இந்த இடத்துல எல்லாம் நம்ம தட்டும்போது அந்த குறிப்பிட்ட ஆர்கன்ஸ் மூலியமாக அது மூளைக்கு அந்த எனர்ஜி போய் அங்கே இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணி உங்கள் அந்த மன அழுத்தத்துலேருந்து வர்றது வந்துட்டு அதில் வந்து அது பேர் இஎஃப்டி டெக்னிக்னு போட்டு எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் என்ன பேர் சொன்னேன்ல, இப்போ சொல்கிறது என்னுடைய பேர் எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படின்றது. அதில் வந்துட்டு என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு இடம் இது ஐப்ரோ கிட்ட அது ஃபோட்டோ கொடுக்குறேன். ஒரு இடம் இது ஃபஸ்ட்டு, ரெண்டாவது இடம், மூணாவது இடம் இங்கே, நாலாவது, அஞ்சாவது இங்கே, ஆறாவது வந்து இங்கே கொப்புள் இருக்குதுல்ல, அங்கே இந்த ஆர்ம் பிட்லேருந்து ஒரு நாலுங்க இந்த இடம். அது ஆக்சுவலி வந்துட்டு இங்கே என்ன அவங்க சொல்கிறாங்க அது என்ன ஆக்சுவலி வந்து இது ஸ்ப்ளீனுடைய எண்ட் பாயிண்ட். கால் பெருவரல்லேருந்து ஆரம்பித்து அந்த ஸ்ப்ளீன் வந்து முடிகிற இடம் இது. ஒரு எண்டு அது, ஒரு எண்டு இங்கே வந்துட்டு அந்த நம்ம சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். அந்த இது வந்து ட்ரெடிஷ்னல் இதில் சைனீஸ் மெரிடியன் சிஸ்டமில் நம்ம பார்க்கும்போது அது இப்படி வந்து இங்கே முடியும். ஸோ அந்த இடத்த அவங்க தட்டுறாங்க. அது வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, அவங்க வேறு டெக்னிக்கில் சொல்லி இதெல்லாம் பண்ணுறாங்க. அது வந்துட்டு நடந்துருக்குது வந்துட்டு. அது வந்துட்டு இப்போது முதல்ல வந்துட்டு இந்த தட்டுறது சொன்னேன் இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் வந்து கை பெருவிரல் இந்த விரலுங்களில் இப்படி தட்டணும். இப்போ இதுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல எப்படியே தட்டுறது இல்லை, இது மூன்றாவது கண் இங்கே வந்துட்டோம். ஐம் டெல்லிங் ஸ்டார்டிங் ஆஃப் தி ஐப்ரோ, இந்த இடம் இது கனெக்டட் வித் தி யூரினரி பிளாடர் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஐப்ரோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து இங்கே இப்படி டேப் பண்ணுறீங்க, ரெண்டு விரலில் வந்து இப்படி டேப் பண்ணி வர்றது. அடுத்து இங்கேருந்து எண்டு இந்த இடம் ஒரு 7 டைம் இல்லை 10 டைம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்தது இங்கே இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து ஒரு 14 இடத்துங்களில் வந்து தட்ட சொல்கிறேன். ஈவன் இந்த ஹார்ட் ஏரியாங்க இதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இதெல்லாம் தட்டணும்.
தட்டிட்டு இது பண்ணிவிட்டு நீங்கள் செய்துன்னு வரணும். இதுக்கு முன்ன வந்து ஒரு பயிற்சி இருக்குதுங்க. இப்போ யாருன்னா எமோஷனல் ஃப்ரீடம் பண்ணணும் அப்படின்னு இருக்குதுன்னாக்கா அவங்கள வந்து நீங்கள் உட்கார வச்சுட்டோ இல்லை நீங்களோ வந்து இது பண்ணும்போது உட்காந்து கண்ணை மூடிட்டு இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நோய் காரணம், அந்த நோய் என்னத்தால் வந்தது, அது அதனுடைய ஃப்ரீக்வன்சின்னு தெரியுங்களா, அதனுடைய அலை நீளம் எவ்வளோ இருக்குது, ஒரு இமேஜினேஷன் தான். கண்ணை மூடிட்டு ஒரு மூச்சு 3 முறை இழுத்து விடுங்க, விட்டுட்டு உங்கள் முன்னால் வந்து ஒரு ஸ்கேல் இருக்கிற மாதிரி விசுவலைஸ் பண்ணிக்கிங்க. அது 1 to 10 inches இருக்கிற மாதிரி. அப்போ அந்த அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம் அது வந்து நீ வந்து உங்களுக்கு அதில் காமிக்கிற மாதிரி. இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஒரு 8 inchesக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு. அந்த 8 inchesக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டீங்க. அதை பார்த்து முடித்த பிறகு இந்த இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டேப்பிங் பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் அதை வந்து நீங்கள் 0 கொண்டு வரணும். அந்த புள்ளியை வந்து 0க்கு கொண்டு வந்து இது பண்ணால் தான் அது வந்து ஃபுல் அங்கே கிளியர் ஆச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணணும். சரி, கண்டினியூ பண்ணியும் அது இறங்கலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பார்க்கணுன்னா இதுன்னு இந்த ப்ராப்ளம் இருக்கிறது ஒன்று இருக்கும், அதனுடைய ரூட் காஸ் வேறு இடத்துல இருக்கும். அந்த ரூட் காஸ் என்னன்றது நீங்கள் கண்டுபிடிச்சு அதை வந்து எரேஸ் பண்ணணும். அப்போது இது கிளியர் ஆகிடும் டக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ யாருக்குன்னா என்ன இருக்குதுன்னாக்கா இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக கூட அதை இது பண்ணி பார்க்கலாம் அவங்களுக்கு. சரி எடுத்துங்க சார்.